உங்கள் அனைவர் மீதும் சாந்தி சமாதானம் என்றும் நிலவட்டும். அன்புக்குரிய நேயர்களே, கடந்த 2.5 மாதமாக ஒரு பெரிய போர் நடந்து வருகிறது. ஒரு புறம் அமெரிக்காவும் இஸ்ரேலும், இன்னொரு புறம் ஈரானும். யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வின்னு ஒன்றும் தெரியல. 2 பேரும் நாங்கள் தான் ஜெயித்ததாக சொல்லிக்கிறாங்க. போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வெற்றி தோல்வியை பற்றி இங்கே இப்போ பேச போவதில்லை. நிமிர்ந்து நிற்கும் ஈரான், நிலை தடுமாறும் அமெரிக்கா. இது உண்மை. நிமிர்ந்து நிற்கும் ஈரான், நிலை தடுமாறும் அமெரிக்கா. ஆக அமெரிக்கா தன்னை பற்றி கட்டி வைத்திருந்த ஒரு பிம்பம் அது உடஞ்சி போச்சு. அது உண்மை. என்னதெல்லாம் இந்த போரின் மூலமாக நமக்கு தெரிய வருதுங்கிறத பார்க்கலாம். அமெரிக்கா தான் உலகத்தில் சிறந்த பாதுகாவல் என்று பல நாடுகள் நம்பிக்கொண்டிருந்தன. அமெரிக்காவோடு நம்ம கூட்டு வச்சுக்கிட்டா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அமெரிக்கா நம்மை பாதுகாக்கும் என்று பல நாடுகள் நம்பி அமெரிக்காவிடத்தில் உறவு வைத்து கொண்டு தங்கள் நாடுகளில் அமெரிக்க இராணுவ தளங்களை அமைப்பதற்கு உதவி புரிந்து அதற்கான பெருந்தொகையையும் பணமாக அவர்கள் பெற்றுக்கொண்டனர். இது பொய்யின் ஆய்ப்புச்சு. அரபு நாடுகளை சுற்றி ஏராளமான அமெரிக்க இராணுவ தளங்கள். ஆனால் என்ன காப்பாற்ற முடிந்ததா அந்த அரபு நாடுகளை? அந்த அரபு நாடுகளில் உள்ள எரிசக்தி எண்ணெய் கிணறுகள் மீது குண்டு, கப்பல்கள் அங்கே போக முடியவில்லை, பெட்ரோல் சப்ளை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆக உலகத்தினுடைய மிக பெரும் வல்லரசு, யூனிபோலார் வேர்ல்ட், உலகமே எங்கள் கையில் தான் இருக்குது என்று சொல்லி கொண்டிருந்த இந்த மாயை இதன் மூலமாக தகர்க்கப்பட்டிருக்கிறது. 2வது, ஈரானை யாராலும் முடக்க முடியவில்லை என்பதும் இங்கே கிடைத்த ஒரு படிப்பினை. இந்த ஈரானை 1979 என்ன பாடலாம் இவங்க படுத்தியிருக்காங்க தெரியுமா? பொருளாதார தடைகள், அவர்களை தனிமைப்படுத்துவது, ஐசோலேட் பண்ணுவது, சாங்ஷன்ஸு, இப்படி எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து யாரும் எண்ணெய் வாங்கக்கூடாது, பொருளாதார ஒப்பந்தங்களை செய்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் கொடுமைக்கு மேல் கொடுமை. ஆனால் இவற்றையெல்லாம் தாங்கி நிற்கும், எங்களால் நிற்க முடியும் என்பதை இந்த ஈரானியர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே ஈரானுடைய இந்த உறுதிப்பாடை நாம் பாராட்டியாக வேண்டும். அடுத்தபடியாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களை பாதுகாக்கும் என்ற அரபு நாடுகளுடைய ஆசையில், நம்பிக்கையில் மண்ணு விழுந்து விட்டது. அதை பற்றி முன்னரும் கொஞ்சம் சொன்னோம். எல்லாமோ ஒப்பந்தம் போட்டு பார்த்தாங்க. ஆபிரகாம் ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தத்தை போட்டு UAE, அடுத்தபடியாக பஹ்ரைன், மொராக்கோ, எகிப்து எங்கெல்லாம் ஒப்பந்தம் போட்டு எங்களை காப்பாற்றணும்னு நினச்சாங்க. காப்பாற்ற முடிஞ்சதா? முடியலை. ஏன்னா இவங்க ஒன்றும் புரிஞ்சுக்கிறல. அமெரிக்காவினுடைய இலக்கு இஸ்ரேலை பாதுகாப்பது தான் அமெரிக்காவின் வேலை, உங்களை பாதுகாப்பதல்ல. நீங்களா இந்த அரபு நாடுகளா இஸ்ரேலா என்றால் அமெரிக்காவுக்கு முக்கியம் இஸ்ரேல் தான். உங்களை கைவிட்டு விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். ஆகவே பரிதாபமாக இருக்கு உங்களை பார்த்தா. அன்னைக்கு இந்த அமெரிக்காவின் மீது இஸ்ரேல் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்ததை விட உங்களை சுற்றியுள்ள முஸ்லிம் நாடுகள் ஈரானையும் சேர்த்து கொண்டு உங்களுக்குள் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தால் உங்களால் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இராணுவ தளங்களை அமைத்துக் கொள்வதற்கு உதவி கொடுத்தீர்கள். அந்த இராணுவ தளங்களை பயன்படுத்தியே ஈரானை அழிப்பதற்கு அமெரிக்கா முயற்சி செய்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஈரான் அந்த இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் கொடுத்தது. அது உங்கள் நாட்டையும் தாக்கியது. அடுத்தபடியாக இஸ்ரேலை அமெரிக்கா எந்த வகையிலும் பாதுகாக்கும் என்று சொல்லப்பட்டது. இஸ்ரேலுடைய பாதுகாவலன் அமெரிக்கா என்று சொல்லப்பட்டது. அதுவும் தகர்ந்து விட்டது. இஸ்ரேலை ஒன்றும் அமெரிக்காவால் பாதுகாக்க முடியவில்லை. இவர்கள் கொடுத்த ஆயுதங்கள், இவர்கள் கொடுத்த அந்த பேட்ரியாட் என்ற அந்த ஏவுகணை தடுப்பு எதையுமே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அத்தனையும் தகர்த்து தீர்த்து விட்டது இந்த ஈரானிய இராணுவம். ஆகவே அமெரிக்காவால் இஸ்ரேலை பாதுகாக்க முடியவில்லை என்பதும் உறுதியாகிவிட்டது. நடந்தது என்னென்னா, அமெரிக்க பணத்தை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் இவ்வளவு காலம் கடத்தி கொண்டிருந்தது. தன்னுடைய எதிரிகளை ஒழிப்பதற்கு அமெரிக்காவுடைய பணத்தையும் ஆயுதத்தையும் பயன்படுத்தி கொண்டது. இதை அமெரிக்க மக்கள் இப்போது உணர ஆரம்பித்து விட்ட காரணத்தினால் அமெரிக்க மக்கள் அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் திரண்டு நிற்கிறார். அடுத்தது இங்கே வெளிச்சம் தருந்த இன்னொரு உண்மை, ஈரான் இராணுவத்தினுடைய பலம். அவங்கள்ட்ட பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சதான். அமெரிக்க இராணுவத்தோடு ஒப்பிடுகிற போது
பெரிய பலம் ஒன்றுமில்லை. ஆனால் அவர்கள் இந்த அமெரிக்காவையும் இந்த இஸ்ரேலை ஒழிப்பதற்கு தங்களுக்கு குறைந்த இராணுவ பலம், குறைந்த பொருளாதார பலம், இவற்றை வைத்துக்கொண்டு இவர்கள் நிலைகொள்ளை செய்வதற்கு என்னவெல்லாம் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி வியூகம் வகுக்க வேண்டுமோ அத்தனை வகுத்து கொண்டார்கள். சீறிப்பாய்கின்ற ஏவுகணைகள், ட்ரோன்கள், இவையெல்லாம் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆக இவற்றிற்கு முன்னால் அமெரிக்க இராணுவ தளவாடங்கள் ஒன்று நிற்க முடியவில்லை. ஆக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய ஆணவம் ஒழிக்கப்பட்டது. அமெரிக்காக்காரன் பாடம் படிச்சிருக்கணும். முன்னால் வியட்நாமில் போய் மாட்டிக்கிட்டு முடிச்சிங்கல்ல, ஆப்கானிஸ்தானத்தில் போய் மாட்டிக்கிட்டு முடிச்சிங்கல்ல. ஆக சின்ன நாடுகள் கூட தங்களை நிலைகொள்ள செய்ய முடியும் என்பதை அமெரிக்கா மறந்துவிட்டது. ஆக ஈரான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சிறிய நாடுகள் கூட பெரிய நாடுகளை நிலைகொலையை செய்ய முடியும் என்பது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்களே, அது மாதிரி தான் குரானில் ஒரு வசனம் இருக்குது. என்னென்னா, எத்தனையோ சின்னஞ்சிறிய கூட்டம் எத்தனையோ பெரிய கூட்டங்களை வெற்றி கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து குரானிலே சொல்லப்படும். ஆகவே இங்கே ஒரு சின்னஞ்சிறிய படை கொண்ட ஈரான் பெரிய படை கொண்ட அமெரிக்காவை வீழ்த்தியிருக்கிறது. இதையெல்லாம் அமெரிக்கர்கள் பாடம் படிக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த அமெரிக்காக்காரங்க போட்ட கணக்கெல்லாம் தப்பு. ஈரானை ரொம்ப எளிதாக வீழ்த்தி விடலாம், அங்கே குண்டு போட்டால் மக்கள் எல்லாம் ஆட்சிக்கு எதிராக கலந்து எழுவார்கள், ரெஜிம் சேஞ்ச் வரும், ஆட்சி மாற்றம் வரும். ஒன்றும் நடக்கலை. மக்கள் இன்னும் உறுதியாயிட்டாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி ஈரான் ஒன்றும் தனிநபர் வழிபாட்டின் அடிப்படையில் அமைந்ததில்லை, பெர்சனாலிட்டி கல்ட் அது அடிப்படையில் அமைந்ததில்லை. அங்கே ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அங்கே ஒரு ஆழமான அமைப்பு இருக்கிறது, உறுதியான அமைப்பு இருக்கிறது, திட்டமிடல் இருக்கிறது. இவற்றை வைத்துக்கொண்டு அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஆக இவையெல்லாம் அமெரிக்கா படிக்க வேண்டிய பாடங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த போரின் மூலமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய கோர முகம், மனிதாபிமானமற்ற முகம் உலகத்திற்கு வெளியே வந்துவிட்டது. அமெரிக்கா மிக பெரும் பாதுகாவலன் என்ற முகத்திரை கிழிக்கப்பட்டு விட்டது. சிறிய நாடுகளும் திட்டமிட்டு செயல்பட்டால் பெரிய நாடுகளை முறியடிக்க முடியும் என்பதும் இங்கே தெளிவாகிவிட்டது. ஆக உலகத்தில் ஒரு நாளில் இந்த வல்லரசுகளுடைய ஆதிக்கம் ஒளிந்து அமைதி நிலவும் என்பதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை இந்த போரின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம்.